குறிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட 3 வாசகங்களும் இன்றைய காலகட்டத்திற்கு உகந்ததா இல்லையா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் நம் அனைவருடைய மனதிலிருந்து வரும் ஒரே வார்த்தை முடியாது. ஒவ்வொன்றாக இறைவன் நமக்கு காட்டுகின்ற முதல் வாசகத்திலும் சரி, 2ஆம் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த படிப்பினைகள் கடவுளை போல மாற விழைகிறோம் அல்லது கடவுளை நம்மை போல மாற்ற விழைகிறோம். நமக்கு எதிராக ஒருவர் தவறழிக்கும் பொழுது அவரை அவமானப்படுத்துவதும் அல்லது அவரால் நமக்கு கோபமும் பழி வாங்கும் உணர்வுகளும் நமக்கு எழுகின்றன. அந்த உணர்வுகளை நியாயப்படுத்துவதற்காக நாம் கடவுளை நமக்கு துணைக்கு அழைக்கின்றோம். இவ்வாறு இருக்க ஆண்டவர் நமக்கு தருகின்ற அந்த வார்த்தைகளை சற்று பார்க்கும் பொழுது, பழி வாங்குவதும் கைமாற்றளிப்பதும் கடவுளுக்கு உரியன என்பதை இணை சட்டம் நமக்கு சொல்கின்றது. இந்த பழி வாங்குகின்ற குணத்தை நாம் நம்மிலே வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்று நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பது இதுதான். பகைமையை போக்கி மன்னிப்பை வளர்ப்பதிலே தாவீதின் மனநிலையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழிமுறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக கற்பிக்கின்றது. பகைவரை நாம் எப்படி அணுக வேண்டும், நம்மை வெறுப்போரை நாம் எப்படி அன்பு செலுத்த வேண்டும், அல்லது நமக்கு எதிராக செய்கின்ற அந்த செயல்களை எல்லாம் நம் ஆண்டவரம் எப்படி ஒப்படைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவாக கற்றுத் தருகின்றார். பல மனிதர்கள் அதை செய்திருக்கின்றார்கள். முக்கியமாக கருப்பினத்திற்காக பாடுபட்ட மண்டேலாவும் அத்தனை வருடம் சிறைவாசம் முடித்து அவர் மீண்டும் அரசியலிலே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு இவ்வாறு அவர் பதில் அளிக்கின்றார். இப்பொழுது ஆட்சி உங்கள் கையில் இருக்கின்றது. உங்களை காயப்படுத்தியே, உங்களை சிறைக்கு தள்ளியே, உங்களை அவமானப்படுத்தியவர்களை நீங்கள் பழி தீர்ப்பீர்களா? அவர் சொன்ன பதில் சற்று வித்தியாசமாக இருந்தது. அப்படிப்பட்ட பகைமை உணர்வு என் மனதில் இல்லை. வெள்ளை மக்களும் கருப்பின மக்களும் சேர்ந்து உழைக்க வேண்டும், அவர்கள் சேர்ந்து பழக வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த ஆட்சியிலே இருக்கின்றேன் என்று சொன்னார். சிறையிலே அத்தனை வருடம் இருந்தவருக்கு அந்த மனது எப்படி வந்ததென்றால் ஆண்டவரால் மட்டுமே அவருக்கு அருளப்பட்டது. பல மனிதர்கள் இன்று தங்களுடைய வாழ்வை மன்னிப்பதிலே, மன்னிப்பினுடைய மகத்துவத்தை அறிந்ததிலே அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். கடைசியாக அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது கூட, ஆண்டவா இவர்களை மன்னிக்கும், தாங்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கின்றார்கள் என்று மன்னிப்பிற்கு அழைப்பு விடுக்கின்றார். நான் வாழ்ந்ததும், நான் போதித்ததும், நான் உங்களை வாழ வைப்பதும் இந்த மன்னிப்பிலே தான் அடங்கியிருக்கின்றது என்று அவர் சொல்கின்றார். இந்த கிறிஸ்துவம் தழைப்பதற்கான காரணமும் அதுதான். எத்தனையோ மனிதர்கள் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டதனால் அவர்களை கொலை செய்து, அவர்களை துன்புறுத்தி, அவர்களெல்லாம் மக்களுக்கு அறிவித்ததும் இந்த மன்னிப்பு தான். இன்று நாம் திருப்பலிக்கு நாம் வந்திருக்கும் பொழுது இறைவன் இன்று நமக்கு காட்டுகின்ற அந்த உண்மைகளை சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் எவ்வாறு நம்முடைய உள்ளத்திலே இந்த ஒரு வாய்ப்பை தேடி கொண்டு இருக்கின்றோம். அதை தான் நம்மளே சண்டை போடும் பொழுது, குடும்பத்தில் எதனால் சண்டை போட்டோம்னா நம்ம வார்த்தை ஒன்று சொல்லுவோம், செத்தாலும் வீட்டு வாசப்படியே மதிக்க மாட்டேன். எதுக்கு? செத்துட்ட பிறகு நீ எதுக்கு வந்து மதிக்க போகிற? காரணம் இல்லாமல் பகை உணர்வை நம்முடைய உள்ளத்திலே கொண்டிருக்கும் பொழுது நாம் வெளிவிடுகின்ற அந்த வார்த்தைகள் சற்று கடினமாகவே இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். முதல் வாசகத்திலே அழிப்பதற்கான ஒரு எண்ணம் அவருடைய மனதிலே வந்த பொழுது கூட ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் மேல் நான் கை வைக்க மாட்டேன் என்று சொல்கின்றார். ஆண்டவரால் அருட்பொழிவு செய்யப்பட்டவர் மீது என் கைகளை வைக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பகைமை உணர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி இடுகின்றார். இதைதான் ஆண்டவர் இன்று நம்மிடம் எதிர்பார்ப்பது. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து குற்றமற்றவனாக இருப்பவன் யார்? இன்று நமக்கு மன்னிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். மன்னிப்பு என்பது ஒரு தெய்வீக குணம். அதனால்தான் மன்னிப்பது
கடவுளுடைய அருளால் நமக்கு அருளப்பட்டிருந்தால் நாமும் அந்த தெய்வீக குணத்தை பெறலாம் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் மிகப்பெரிய மனது தேவைப்படும். நாம் நினைக்கலாம், நான் மன்னிப்பதனால் எனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? தண்டனை கொடுப்பதற்கும் தாமதம் செய், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாதே என்று அன்னை தெரேசா கூறுகின்றார். அவள் தன்னுடைய வாழ்விலே ஏற்பட்ட ஒவ்வொரு அனுபவங்களும், அவருக்கு கிடைத்த அந்த இடைஞ்சல்கள், அவருக்கு கிடைத்த அந்த தொல்லைகள் எல்லாம் அன்னை தெரேசா வெற்றி பெற்றாள் என்றால் அது மன்னிப்பினால் மட்டுமே தான். இந்த மனிதனை நான் மன்னிக்கின்றேன். தன்னை காரி உமிழ்ந்தவரை கூட அன்னை தெரேசா மன்னித்தார். அதனால்தான் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தி இன்று நம்மிடையே, நம் மத்தியிலே புனிதையாக அவர் வலம் வருகின்றார். வாழும் புனிதையாக இருந்ததற்கு காரணம் என்னவென்றால், தன்னை எதிர்த்தவர்களை, தன்னுடைய பணிகளை தடை செய்தவர்களை, தனக்கு எதிராக இருந்தவர்கள் அனைவரையும் அவர் மன்னிக்க பழகி கொண்டாள். அதனால்தான் அவரால் இறைவனால் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை, இறைவன் தந்த கட்டளைகளை அவரால் நிறைவேற்ற முடிந்தது. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய வாழ்விலே பல நேரங்களிலே நாம் பார்த்திருக்கோம். நாமும் பல நேரங்களில் நாம் பலருக்கு மன்னிப்பை அளித்திருப்போம். ஆனால் அது எத்தனை நாட்கள் நம்மிடம் இருந்தது, எத்தனை வருடங்கள் அந்த மகிழ்ச்சியை நாம் உணர்ந்திருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் கூட அவரை துப்பாக்கியால் சுட்ட பொழுது கூட அவரை மன்னிப்பதற்கு தயாராக இருந்தார். அதனால்தான் அவர் ஒரு பெரிய ஒரு மனிதனாக, ஒரு உலகின் தலை சிறந்த தலைவராக பலராலும் போற்றப்பட்டதற்கான காரணம் அவருடைய பகிரங்கமான மன்னிப்பு. நான் அவனை ஒன்றும் செய்ய போவதில்லை. இத்தாலி நாட்டிலே அவர்கள் கொலை குற்றம் புரிந்தவர்கள் என்றால் அவர்களை நேரடியாக பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் திருத்தந்தையானவர், நான் அவனை நேரடியாக பார்க்க வேண்டும். எதிரெதிராக நாற்காலியிலே உட்கார்ந்து அவர்கள் பேசுகின்றார்கள். என்ன பேசினார்கள் என்று செய்தியாளர்கள் கேட்ட பொழுது ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நான் அவனை மன்னித்து விட்டேன். இது எப்படி நம்முடைய உள்ளத்திலே வரும் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால், ஒவ்வொருடைய வாழ்விலும், பலருடைய வாழ்விலே கற்பனையாக இந்த வக்கிர உணர்வுகளும், இந்த கோபமும், பழிவாங்கும் எண்ணமும் நம்முடைய மனதில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பாடுபட்ட சுரூபம் நம் முன்பாக வர வேண்டும். இந்த மனிதரை தான், இந்த இயேசுவை தான் என்னுடைய வாழ்விலே நான் பின்பற்றுகின்றேன் என்றால், அவர் காட்டிய அந்த வழிமுறைகளை ஏன் நான் பின்பற்றுவதில்லை? இது நம்முடைய வாழ்விற்கு ஒரு சிறந்த ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. அதை தான் உண்மையாக மன்னிப்பது என்பது 7 விதமான மனநிலைகளை கொண்டது. இந்த மனநிலைகளை உங்களுக்கு நான் அறிவிக்கும் பொழுது, உங்கள் மனதிலே யாரை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கின்றீர்கள்? யாரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றீர்கள்? யாரை நீங்கள் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் உங்களுடைய மனதிலே கொண்டு வாருங்கள். என்னுடைய நல்ல ஒரு அனுபவம், 25 வருடங்களுக்கு முன்பாக நான் நவசன்னியாசத்தில் இருக்கும் பொழுது, என்னோடு அவர் பிற மாநிலத்தை சார்ந்தவர். எங்களுக்கு மொழி ஒரு பிரச்சனை. அவங்க பேசுகிறது எனக்கு புரியாது, நான் பேசுகிற தமிழும் இங்கிலீஷும் அவருக்கு புரியாது. வி வில் கம்யூனிகேட் ஒன் இன் இங்கிலீஷ். ஆனால் அந்த வெறுப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர ஆரம்பித்த தருணத்திலே தான் ஒரு நாள் காலையிலே நாங்கள் போய் வாஷ் பண்ணுறதுக்காக போகிறோம். நான் ஏதோ பாட்டுன்னு இருந்தேன். அவர் எட்டி உடச்ச ஒரு உதையில் என் பக்கெட்டு இது எல்லாமே அங்கே எங்கெங்கே போச்சுன்னா எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு வந்த கோபம் அளவிட முடியாதது. உடனே பக்கெட்டும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கலை, நேராக உள்ளே போனேன், சேஞ்ச் பண்ணேன். ஐ வாஸ் வெயிட்டிங் அவுட் சைட் த டோர். அவன் எப்போ வருவான், நான் அவனை அடிக்கணும். தெர் இஸ் நோ அதர் இன்டென்ஷன் த ஹேர். அவனை அடித்தால் ஒழிய என் மனசு தீராது. ஸோ அதுக்குள்ளேயே என்னுடைய கம்பானியனெல்லாம் போயிட்டு ஃபாதர்கிட்ட, நாவிஸ் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டாங்க, ஃபாதர் சுந்தர் ரொம்ப கோபமாக இருக்கான், எப்படியாவது அவனை அடித்தே தருவான், தயவுசெய்து கூப்பிட்டு பேசுங்க. நான் ரெடியாக இருக்கும்பொழுது, பிகாஸ் வி ஆர் ஹேவிங் த கேசக் தோஸ் டேஸ் இன் 2000. அந்த ஒரு இடத்திலே எனக்கு வந்த கோபம் எப்படி இருந்ததென்றால், அவன் என்னை விட வயதிலே சிறிந்தவன், படிப்பிலே கொஞ்சம், அதாவது நாங்கள் படித்து விட்டு சென்றோம், அவர்கள் அப்பொழுதுதான் படிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த உணர்வுகள் எல்லாம், ஒரு சின்ன பையன் என்னை வந்து அடித்தானா நான் என்ன சும்மாவாக இருக்க முடியும், எனக்கும் ஒன்று இருக்குதுல்ல, நான் காட்ட வேண்டும் என்று சொல்லி அவனை பழி தீர்ப்பதற்காக ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. உடனே என்ன ஃபாதர் கூப்பிட்டார், நீ என்னுடைய ஆஃபீஸுக்கு வா. எல்லாருமே கோயிலுக்கு போய் மெடிடேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, மார்னிங் ப்ரேயர் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் போய் ஃபாதர் ரூமில் உட்காந்து, என்ன பிரச்சனைன்னு கேட்டார். நான் நடந்தது சொன்னேன்.
அவனை அடிக்கலைன்னா என்னால் இருக்க முடியாது, அவனை நான் அடித்தே தீரணும். அவர் கொஞ்சம் உட்காந்து பேச ஆரம்பித்தார். அவர் என்னதான் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறார், என்னென்னவோ பேசுகிறார். ஆனால் எனக்கு எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு ஒரே ஒரு காரணம், அவனை அடிக்க வேண்டும். கடைசியாக நீ கோயிலில் இப்போ ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வானார். He did not say after that any word. கோயிலுக்கு முன்னாடி அந்த பாடுபட்ட சுரூபத்தை ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வானார். நானும் போனேன், பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. திருப்பியும் வந்தேன், இல்லை நான் அடித்தே தீரணும். கடைசியாக அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என்னவென்றால், அதாவது பழங்குடி இன மக்கள் அவர்கள் எல்லாம், அந்த சகோதரர், இந்த பழங்குடி மக்கள் தங்களுடைய உணர்வுகளிலே அவர்கள் கோபத்தை காட்டினாலும் அவர்களுடைய மனது வெகுவும் இளமையானது, இலகுவானது. அவர்கள் பழி தீர்ப்பதற்காக செய்ய மாட்டார்கள். உடனே என்னுடைய அந்த ஒரு வன்மை, என்னுடைய அந்த கோபம் சற்று குறைய ஆரம்பித்தது. அன்றைக்கி ஒரு நாள், அன்றைக்கி சாயந்தரம் என்னுடைய ஸ்டடி ஹாலுக்கு போய் நான் அந்த ஒரு ட்ராயை திறந்து பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு பேப்பர் இருந்தது. தயவு செய்து, பிகாஸ் he wrote in English, ப்ளீஸ் forgive me. ஒரே ஒரு பேப்பர் என்னுடைய ட்ராயரில் இருந்தது. அந்த ஒரே ஒரு வார்த்தையை பார்த்ததுக்கு பிறகு இத்தனை, அதாவது ஒரு நாள் முழுவதுமாக நான் வைத்திருந்த அனைத்தும் அந்த ஒரே ஒரு வார்த்தையிலே, ஒரே ஒரு வரியிலே முடிந்து விட்டது. ப்ளீஸ் forgive me. அதோடு என்னுடைய அந்த ஒரு எண்ணம் மாறாமல் அப்புறம் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. நானும் ஒரு சின்ன பேப்பரில் ஐ வில் ஆல்சோ ஃபர்கிவ்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த ட்ராயரில் போட்டு நான் தூங்கினேன். அன்று தான் மன்னிப்பதற்கான ஒரு மனநிலையை பெற்றதற்கான ஒரு உணர்வு என்னுடைய மனதில் இருந்தது. எப்படி என்னுடைய மனதிலே ஒரு ஆனந்தத்தை நான் உணர்ந்தேன் என்றால், அன்றைக்கு என்னால் ஏதோ ஒரு புதிய விதமான அனுபவத்தை நான் பெற்றது போல இருந்தது. அதை தான் இந்த உளவியல் நபர்கள் 7 படிநிலைகளை நமக்கு அறிவிக்கின்றார்கள். இதை எப்படியெல்லாம் நம்முடைய உள்ளத்திலேயே வைத்திருக்கின்றது. இதை நான் சொல்லும் பொழுது உங்களுடைய மனதிலே யாராவது மன்னிக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், முதலாவதாக ஒரு குறிப்பிட்ட நபரால் நாம் காயப்பட்டுள்ளதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரோ ஒருத்தன் நம்மளை கோபப்படுத்திட்டான், யாரோ ஒருத்தனை நம்மளை அழிக்கணும்னு நினைச்சிட்டான், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த காயம் தன்னை எப்படி பாதித்துள்ளதை எண்ணி பார்ப்பது. ஒரு சில விதத்திலே அந்த என்ன பண்ணதுனால எனக்கு எவ்வளோ அவமானம், எத்தனை விதமான அனுபவங்களை, எத்தனை விதமான போராட்டங்களை, நிம்மதியற்ற தன்மையை நான் உணர்ந்திருக்கிறேன் என்பதை நாம் எண்ணி பார்ப்பது. மூன்றாவதாக, காயம்பட்ட அந்த சூழலை நாம் மாற்ற முடியாது. யாராவது நமக்கு எதிராக பேசினால் அந்த சூழ்நிலையை நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியும். நான்காவதாக, நாம் நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ள, தன்னை காயப்படுத்திய ஒரு நபரை மன்னிக்கணுமா வேணாமா உறுதியாக ஏற்றுக்கொள்ள. அவனை நாம் மன்னிப்பதற்காக இருந்தால் முழு மனதோடு, மன்னிக்கவில்லை என்றால் கூட அதை நாம் செயல்படுத்த வேண்டும். ஆனால் ஆண்டவர் இந்த 7 நிலைகளை இந்த உளவியல் ரீதியாக நமக்கு கொடுக்கும் பொழுது, ஐந்தாவதாக, அந்த காயப்படுத்திய நபருக்கும் நமக்கும் உள்ள உறவை நாம் எப்படி வலுப்படுத்துவது. ஓகே, அவன் ஏதோ ஒன்று செஞ்சிட்டான், என்னுடைய வாழ்விலே குறுக்கிலே வந்து விட்டான், என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தி விட்டான், இருந்தாலும் நான் அவனோடு எவ்வாறு ஒன்றித்திருப்பது. ஆறாவதாக, மன்னிக்க போகும் செயல் தன்னை விட சம்பந்தப்பட்ட நபருக்கு அதிகமாக பயனளிக்கும். நம்மை விட நம்மை காயப்படுத்தியவர்களுக்கு அதிகமான ஒரு பயனை தரும். கடைசியாக, காயம் ஏற்படுத்திய நபரை நாம் முழு மனதோடு மன்னிக்க வேண்டும். இதை ஒவ்வொரு படிநிலைகளிலும் நம்மை எதிர்த்தவர்களை, நமக்கு தெரியாதவர்களை, நமக்கு காயப்படுத்தியவர்களை நாம் வகைப்படுத்தி பார்க்கும் பொழுது இறைவன் நம்மிலிருந்து செயலாற்றுகின்றான். இறைவன் நம்முடைய உணர்வுகளை இந்த காலகட்டத்திலே மன்னித்து வாழ வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அவர்களுக்கு கிடைக்கும் விடை கண்டிப்பாக ஃபெயில் தான் வரும். ஆனால் மன்னிக்க பழகி கொண்டால், மன்னிப்பதற்கான நம்முடைய சூழ்நிலைகளை நாம் ஏற்றுக்கொண்டால், கடவுள் நம்மை ஒரு சிறந்த இடத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றார். முன்னுரையிலே நாம் வாசிக்க கேட்ட சகோதரி ராணி மரியாவும் அதை தான் செய்தார். பழங்குடியின மக்களுக்காக, பெண்களுடைய மேம்பாட்டிற்காக, முக்கியமாக கந்து வட்டி கொடுக்கின்றவர்களை எதிர்த்து போராடுகின்றார். அவருக்கு கிடைத்தது மரணம். அவரை எதிர்த்து வந்தவன் அதே பேருந்திலே பயணிக்கும் பொழுது ஒரே முறை கத்தியிலே குத்தியவுடன் அந்த பேருந்திலே 50 பேர் இருக்கின்றார்கள். ஒரு முறை குத்தியவுடன் அந்த பேருந்து நிறுத்தப்பட்டது, எல்லாம் ஓடிவிடுகின்றார்கள். ஆனால் அதிலும் அவன் தன்னுடைய கோபத்தினுடைய அனலை அவன் கட்டுப்படுத்தவில்லை. இறுதியாக அந்த சகோதரியை வெளியே இழுத்து 52 முறை கத்தியால் குத்துகின்றான். அந்த
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டிலே அவள் 52 முறை கத்தியால் குத்தப்பட்டிருக்கின்றார். அவள் இறந்து போவதற்கான அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பொழுது கூட அந்த நபர் தன்னுடைய வாழ்விலே சம்பந்தர் சிங் என்பவர் மன்னிப்பை எதிர்பார்ப்பதற்காக அந்த சபையில் இருந்த சகோதரி அந்த அவருடைய அம்மாவிடம் கூட்டு செல்கின்றான். அந்த கல்லறையில் இருந்து அவன் அழுகின்றான். அவனுடைய தூக்கு தண்டனையானது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. அவன் கல்லறையிலே அழுது புலம்புகின்றான், நான் தவறு செய்து விட்டேனே, இவரை புனிதராக்கும் பணியிலே நானும் ஈடுபடுவேன் என்று சொல்கின்றான். கடவுள் யாரையும் அழைப்பார். கடவுள் யாருக்கும் எல்லாருக்கும் இந்த வல்லமையை தருகின்றார். ஏனென்றால் அவரை நாம் பின்பற்றி வாழ்கின்றோம். அவர் நமக்கு காட்டிய அந்த படிப்பினைகள் ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவருடைய அந்த ஜெபத்தை, விண்ணுலகில் இருக்கின்ற இந்த ஜெபத்தை நாம் சொல்லும் பொழுது பாவிகளை நான் மன்னிக்கின்றேன் என்று நாம் மொழிகின்றோம். ஆனால் நடைமுறைக்கு வரும் பொழுது அது நமக்கு சவாலாக இருக்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய ஜெபத்துக்கும் நாம் ஆண்டவரிடம் நாம் காட்டுகின்ற அந்த உண்மைக்கும் சற்று இயலாத ஒரு காரியத்தை நாம் உண்டாக்குகின்றோம். தவறுவது மனித குணம்தான், மன்னிப்பது தெய்வீக குணம். இந்த தெய்வீக குணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த தெய்வீக குணத்தினால் நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கான வல்லமையை நமக்கு தருகின்றார். அதாவது மன்னிப்பு என்பது ஒரு உயர்ந்த செயல். இது பலவீனமானவர்களுக்கு கிடைக்காது. பலவீனமானவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். தங்களுடைய மனதிலே உயர்ந்தவர்கள், தங்களுடைய வாழ்விலே உயர வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள், கடவுளோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் மன்னிப்பதிலே தயக்கம் காட்ட மாட்டார்கள். அதனால்தான் அன்னை தெரேசா மன்னிப்பதற்கு நீங்கள் தயக்கம் கூட காட்டக்கூடாது, உடனே மன்னியுங்கள் என்று சொல்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த மன்னிப்பை எதிர்பார்த்து தான் நாம் இந்த ஆலயத்திற்கு வருகின்றோம். எத்தனை முறை நாம் பாவ சங்கீதத்திற்கு சென்றாலும், எத்தனை முறை ஒவ்வொரு அருட்சாதனத்தை நாம் அணுகி சென்றாலும், குருக்களின் வழியாக நாம் அந்த பாவத்திலிருந்து விடுபடுகின்றோம். கடவுள் நமக்கு மன்னிப்பு தருகின்றார். அதே மன்னிப்பை ஏன் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது? அதே மன்னிப்பை நமக்கு எதிராக, நமக்கு எல்லா விதங்களிலும் தொல்லை தருகின்றவர்களை நாம் மன்னிப்ப பழகி கொண்டால் அவர்களுடைய வாழ்வை ஆண்டவருடைய கையில் ஒப்படைப்போம். ஆண்டவர் அவர்களை பார்ப்பார். ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்களுடைய வாழ்வும் மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மன்னிப்பும் மன்னிப்பு கேட்பதும் வாழ்க்கையில் நம்மை வித்தியாசப்படுத்தும். நாம் மன்னிப்பு கேட்பதற்கு கூட நாம் தயக்கம் காட்டக்கூடாது. ஆனால் மன்னிப்பு தருவதிலே இருவரும் பயனடைகின்றார்கள். இந்த இருவரும் பயனடைப்பதனுடைய அந்த காலங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஒருவரை நாம் மன்னிக்காமல் இருக்கும் பொழுது செத்துட்ட பிறகு கூட நாம் மன்னிக்க மாட்டோம். அந்த சாவுக்கு நாம் போக மாட்டோம். ஏனென்றால் அத்தனை விதமான உணர்வுகளை, அத்தனை விதமான பயங்கரமான உணர்வுகளை நம்முடைய உள்ளத்திலேயே வைத்து கொண்டிருக்கும். ஒருவரை நாம் எதிரெதிராக சண்டை போடுவது கூட சற்று எளிதாக மாறிவிடலாம். ஆனால் மன்னிக்காமல் அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே வைத்து புதைத்து புகைந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய உடல் நலத்தையும் நாம் பாதிப்பதற்கு உள்ளாக்கின்றோம். இறைவன் நமக்கு காட்டுகின்ற அந்த உண்மையான வழி, அந்த சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருந்த கடைசி பாடமும் இதுதான். எல்லோரையும் மன்னித்து வாழ பழகி கொள்ளுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொள்ளுங்கள். நமது ஆண்டவர் மனமுவந்து தன்னுடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு உதாரணமாக தந்திருக்கின்றார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தால் இந்த திருப்பலியிலே நாம் யாரையெல்லாம் அந்த உணர்வோடு வைத்திருக்கின்றோமோ, யாரையெல்லாம் வெறுத்து கொண்டு இருக்கின்றோமோ, யாரையெல்லாம் மன்னிக்காமல் இருக்கின்றோமோ, இந்த திருப்பலியின் வாயிலாக நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் அவர்களை முழுமையாக மன்னிப்பதற்கு என்ன நல்ல மனதிடம் தா என்று நாம் மன்றாடுவோம். இன்று நாம் திருப்பலியிலே விண்ணுலகிலே இருக்கிற அந்த தந்தையின் ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுதும், அந்த திருப்பலியினுடைய நிறைவிலே நாம் ஆண்டவரை உட்கொள்ளும் முன்பாக, ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்தில் தங்குவதற்கு நான் தகுதியற்றவன் என்பதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே, மன்னிப்பதற்கான முதல் வரத்தை எனக்கு தா என்று இறைவனிடம் நாம் மன்றாடுவோம். அந்த மன்னிப்பின் வழியாக நாமும் நமது ஆண்டவர் இயேசுவனுடைய பாதையிலே செல்வதற்கு, நாமும் ஒரு மிகப்பெரிய மனிதர்களாக மாறுவதற்கு, இறைவனுடைய அரசிலே பங்கெடுப்பதற்கு இறைவன் நமக்கு துணை செய்ய தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.